ஐஐடி இயக்குநர் காமகோடி எதற்காக கோமியத்தை குடிக்க கூறுகிறார் என தன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார். விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஊடகவியலாளர்கள் சார்பில் பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமினை வனத்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். இச்சிறப்பு மருத்துவ முகாமில் ஊடகவியலாளர்களுக்கு நீரிழிவு நோய் பரிசோதனை, இரத்த பரிசோதனை, கண் பரிசோதனை, பல் பரிசோதனை மற்றும் இசிஜி உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி, ஐஐடி இயக்குநர் காமகோடி எதற்காக கோமியத்தை குடிக்க கூறுகிறார் என தன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றார். முதல்ல அவர் குடிக்கட்டும், அவர் இப்போ அதான் குடிச்சின்னு இருக்கார் போலகுது. இதெல்லாம் யாருன்னா ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு ஐஐடி போன்ற ஒரு மிகச்சிறந்த அகில இந்திய அளவிலே நடத்தக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய ஒரு இயக்குனர் இவ்வாறு பேசுவது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. அவர் முதல்ல குடித்து தினம் எல்லாருக்கும் குடிச்சிக்கிட்டு இருக்கட்டும், குடிச்சின்னு இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் இதெல்லாம் பேசுகிறாரு. அவர் எந்த அளவிற்கு அந்த மாட்டு மூத்திரம் என்பதே உடம்புக்கு கெடுதி என்று எல்லாம் முதல்லயே சொல்லியிருக்கிற ஒரு காலகட்டத்தில், அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிற காலகட்டத்தில், அறிவியல் ரீதியான ஒரு பல்கலைக்கழகத்திலே இயக்குனராக இருப்பவர் இதை சொல்லியிருப்பது எந்த அடிப்படையில், எதற்காக, ஏன் சொல்லுகிறார் என்றே புரியவில்லை.